ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டிக்கு அடுத்தது இந்த அரசூர் போகிற வழியிலுமே புதுப்பேட்டை அந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் ப்ரைடல் ஒர்க்குக்காக. புபர்ட்டி ஃபங்க்ஷன் மேக்கோவருக்காக என்னை புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு கிளைண்ட் மூலயமா இப்போ ரீசெண்டாக பண்ண கிளைண்ட் மூலயமா தான் அவங்க புக் ஆனாங்க. சொன்னாங்க புக் பண்ணிவிட்டு அவங்க 1 வீக்காக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் ப்ரைடல் ஒர்க்காக இருந்ததால். சரி, அவங்களுக்கும் ரிப்ளை பண்ண முடியல, நல்லா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கடுத்ததே என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு அங்கே தாய் மாமா வீட்டில் அந்த ஸ்வீட் எல்லாம் அக்கா பாப்பாவுக்கு எப்படி மேக்கப் பண்ணும்? பாப்பா கலர் கேட்க மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணணும். சரி, ஓகே, சரி, பண்ணி முடிச்சு பார்க்கலாம். மேக்கப் எப்படி இருக்கு? எனக்கு நேச்சுரலா எப்படி தெரியுமோ அதே மாதிரி சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பின்னத்துல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வேகமா பேசுங்கக்கா. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க பாப்பாவை. அப்புறம் செகண்ட் சாரி வச்சு கொடுக்கறதுக்காக பாப்பா மேக்கப் பண்ணும்போது நல்லா ஜாலியாக பேசினா. அப்புறம் நீ வந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு உடனே செகண்ட் சாரி வச்சு கொடுத்துட்டாங்க. மேக்கப் ஓகேவா? நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் ஹேர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கா? ஓகே, ஸ்மைல். 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவளுக்கு மேக்கப் பண்ண கண்ணாடியில் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனான். அக்கா அழகாக பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் செகண்ட் சாரியில் வந்து ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே நலங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணாங்க. இந்த மாலை ஃப்ளவர் மாலை அழகாக இருந்தது. எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சாரிலேருந்து அவங்க அம்மா தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயமே நல்லா பண்ணியிருக்காங்க.